எங்களுக்கெல்லாம் நகரமருள் பாண்டிவா உங்களுக்கு பாடமரவாதிருக்க எங்களுக்கு எல்லோருக்கும் நல்லறம் கொள்வாய் தேவா சம்போ மகாதேவா சிரஸ்வதி சங்கரம் செல்லக்கூடிய முத்தொருளுக்கு முதல்வர்களும் கைலாசன ரித்திகண்டலில் ஆர்த்தி பிறகு இந்த ஆர்த்தி பெருமை சிறவிடப்புள்ளவிலே அங்க பிரகந்தி மகந்தி உத்தரகந்தி அம்பா துலானுதாத்தன் என்கின்ற 6 கார்த்திகை பெண்களும் என்னை பாலூட்டி வளர்க்கப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்த்த காரணத்திற்காக கார்த்திகை நாமத்தை சூட்டி இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தர்மம் அழிந்த தர்மமோ தாதிக்காடி கொண்டிருக்கிறது. தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டும். அதர்மத்தை அளிப்பதற்காக சூரமதுவனோ என் நந்தி சூரனுக்கு கடந்து வருகின்றான். உனக்கு வேண்டிய வரங்கள் யாது என்று கேட்போது இந்த உலகத்தில் எம்மை யாரும் அடித்து விடக் கூடாது என்பதை கேட்டான். அப்போது தந்தை கேட்கிறார் பரந்தகண்டு, ஆனால் என் உணவில் ஆதிபர சக்தி அமர்ந்திருக்கின்றாலே இந்த ஆதிபர சக்திக்கு நேரமாட்டு வருகிறவர் அல்லது இல்லாத நேரங்களில் தரவா என்று கேட்போது எனக்கு சக்திமான நாங்கள் கொடுத்தால் போதும் என்று சொன்னார். அப்போது சக்தி நீங்களாக சகலமும் அடங்கு கொடுத்தாரு. இது வாங்கிக் கொண்டு தேவர்களுக்கு நிறுத்தப்பட்டார். தேவர்கள் வருகிறார்கள், ஐயரே காப்பாற்றுங்கள், நாங்கள் கவலையில் வந்து கொண்டிருக்கிறோம், எங்களை காப்பாற்ற ஆள் கிடையாதா என்று சொல்லும் போது எம் தோன்றி அந்த சூரனை வென்ற பிறகு தெய்வானங்கிற வண்ணை மனம் செய்து முடித்துவிட்டு எங்கிருக்கின்ற வள்ளியை மணக்கும் நேரம் வந்திருக்கின்றது. உமையவள் ஆதிபர சக்தியை வணங்கி வரவேற்ற பிறகு முதல்வர்கள் குறைஞ்சது ஆதிபர சக்தி வணங்கி வரவேற்ற பிறகு வந்த கடைகளுக்கு செல்வோம். சின்னம் சீர்த்தல் போலே சித்தார இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சிதூக்கி சிரித்திடுவார்
சின்னம் சேரு பெண் போல சித்தாடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சித்தோக்கே சிரித்திடுவான் சின்னம் சேரு பெண் போல சின்னம் சேரு பெண் போலே சித்தாடையினை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சித்தோக்கே சிரித்திடுவான் சின்னம் சேரு பெண் போலே தந்தாவானில் கண்ணழகை பேசி மொழியாவே பெண்ணாவலில் கண்ணழகி பேசி முடியாது பெண்ணாவானில் கண்ணழகை பேசி மொழியாவே யாரும் கிடையாது பேரழகி கீழாக வேறொன்று கிடையாது சின்னம் சீரு போலே சித்தாடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீதோத்தி சிரித்திடுவார் சின்னம் சீரு போலே மின்னாலை போலே அன்னை சிவகாமி நின்னலை குமேரி தந்தை சிவகாமி மின்னாலை போலே அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவார் இன்பம் எல்லாம் இறைவாய் இன்பமெல்லாம் தருவாய் எண்ணமெல்லாம் இறைவாய் பின்னால் சாலை போட்டு பிச்சு போடிடுவார் சாடி போட்டு கிச்சி தூசோடிடுவாய் பின்னால் சாலை போட்டு பிச்சு போடிடுவார் பின்னமை கையிலையாக நற்கண்ணோ பாடிடுவார் பித்தனுக்கு இடையாக தட்டலும் சின்னம் சிறு போலே சித்தாடையுடுத்தி சின்னம் சிறு போலே சித்தாடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சிறுகோட்டி சிரித்திடுவார் சின்னம் சிறு போலே வருகின்றார் கணப்பிரியர் வரவை எதிர்க்க கத்திருந்த பிறகு ஆக வேண்டிய காரியங்களை படித்து பார்க்கலாமே உங்கள் முன் வேடநாளை கண்பூச்சுகுதர் புதுகையைச் சேர்ந்த காளிமுத்துவன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை இணைத்து கூறப்பட்டிருந்தார்கள். வந்தவர்களை வரவேற்று எங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி அனுபவத்தை மகிழ்வித்த பிள்ளையார்குளம் கிராமவாசிகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற கலைஞர்கள் சார்பாக நன்றி உறுத்தாக்கிக் கொண்டு எமது மணிகளை தொடர்வோம். நன்றி, வணக்கம். அந்தியாய் நின்றாலும் வேண்டியதை வழங்கும் ஆண்டவனவனல்லவா அந்தியாய் நின்றாலும் மாந்திராக காப்பவரை கவரும் எந்த வடிவேலும் காந்தவனே
அரசன் கோவில் இல்லாத நெஞ்சு கொடி போகும் மேலே ஆண்டவன் அவன் வாரிகள் என புரிகிறேன். வந்தாரை வரவேற்பது தமிழர் உறவு. தமிழ் கொண்டாத அழகான முறையோடு என்னை கீதத்தால் வரவேற்ற உங்களுக்கு இந்த எளியவன் செய்ய வரவேற்பு கொடுக்கலாம் ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக கொடுக்கணும்ல. நீண்ட இடைவேளைக்கு பிறகு எழுதிக்கிறான். அப்போ உங்களுடைய மகத்துவம் என்னன்னு மக்கள் பார்க்கணும். நிச்சயமாக அங்க பார்ப்போம். நான் எதிர்பார்க்கிறேன். கொடுப்போம். இனிதான சுவையான இசை மேதையே, இனிதான சுவையான இசை மேதையே, இனிதான சுவையான இசை மேதையே, ஜனதாம குயமான தமையோகியே, ஜனதாம குயமான தமையோகியே, இனிதான சுவையான இசை மேதையே, நாரதரே நாரதரே. மனிதனை மனத்தை கனிவான போகத்தை, மனிதனை மனத்தை கனிவான போகத்தை, மனிதனை மனத்தை கனிவான போகத்தை, மறிபோன வரவே செந்தமையோகி, மறிபோன வரவே மதையை, இனிதான துறையான இசை மேதையே. அரண்மனையை சுடர்வானிட சுடருக்கு வந்தவரே, அறக்காரன் குணம் கொள்கை அடிப்பது வந்தவரே. அரண்மனையை சுடர்வானிட அடிப்பது வந்தவரே, அகம்பாரின் குணம் கொள்கை அடிப்பது வந்தவரே. நீரமங்கலம் செல்வி நாரதரே, 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 நீரமங்கலம் செல்வி நீரமங்கலம் செல்வி ராஜரேவனத்தை திகழ்த்தோம் கணத்தில் உரைக்கிறேன். நிகழ்த்தும் கணத்தில் உரைத்து, நிகழ்த்தும் கணத்தில் உரைக்க, நிகழ்த்தும் இடத்தை கணத்தில் உரைக்க, நிகழ்த்தும் இடத்தை கணத்தில் உரைக்க, நிகழ்த்தும் இடத்தை கணத்தில் உரைக்க, இனிதானே, இனிதானே, நாரதரே. காணப்படுகிறேன். கால் வைத்தால் கழகம் நாற்கெடுத்து விட்டாலே நன்மை என்று கூறுவார்களே. உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அதிக சந்தோஷம் என்றும் இல்லாது ஒரு மகிழ்ச்சி. என்ன காரணம்? காரணம் தான். காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? அப்படி திருவிழா வச்சுட்டாங்கன்னா தோரணம் இன்னும் கட்டப்படுவார்கள். தோரணம் கட்டியாச்சும் நாடகம் வைப்பாங்க. நிச்சயமாக நாடகத்தில் வச்சா உங்களே என்னையும் போடுவாங்க, நம்ம எல்லாத்தையும் போடுவாங்க, நம்ம எல்லாத்தையும் போடுவாங்க. ஆமா. இப்போ நான் வந்திருக்கேன். வந்திருக்கீங்க. ஏன் வந்தேன்? அதுக்கு தான் கேட்கிறேன். சமூகராஜ் அட்வான்ஸ் கொடுத்ததுனால நான் வந்தேன். ஆமா, அவர் கொடுக்கலன்னு வர புரியல. வர முடியுமா? இறைவன் கொடுப்பதை யாரும் தடுத்து விட முடியாது. ஆண்டவன் கொடுப்ப மறுப்பதை யாருனாலையும் கொடுக்க முடியாது. அவன் நினைச்சிட்டான்னா
அதை மறுப்பதற்கும் மாற்றுவதற்கும் உலகத்தில் யாருமே கிடையாது. எந்த நேரம் யார் உயிரை எப்போ வாங்கிறான்னு அவனுக்கு தானே தெரியும். பிறப்பு ஒரு சம்பவம், இறப்பு ஒரு சரித்திரம். இறைவன் கொடுத்த உயிரை எப்போது வேணாலும் காப்பாற்றப்படலாம் அப்படின்னா நம்ம தான் காப்பாற்ற நினைக்கிறோம். ஆனா முடியாது. நம்ம ஓட்ட கணக்க எவனும் மறுக்க முடியாது. இதான் உண்மை கூட. அப்ப நீங்க வந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்காக ஒரு காரியம். காரியம் வச்சு கதையை தள்ளணுமேங்கிறதுக்காக. என்ன கதையின் நாயகன் கதாநாயகன் நீர் அல்லவா? ஆமா, உங்களை வச்சுதானே கதைக்கு நாயகன் இருந்தாலும் கூட வெள்ளை இல்லைன்னா கதைக்கு நாயகன் இருக்க முடியுமோ? உண்மை பார்த்து நான் தள்ளி நீ போய் அங்க தள்ளி இடம் தெரியாம தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தள்ளோ தள்ளு வேண்டியதான். தள்ளி வேற பூதியானது. ஆமா, எனக்கு 4:30 ஆச்சு. நிச்சயமா. அதனால மாங்கனிக்கும் தேன் கதல்லே நானே தம்பி 4 முடிக்கும் போது 4:27 உள்ள போய் பார்க்குறேன். 4:27 ஆகி போச்சு. நான் எனக்கு கண்டு தெரியும். ஆமா, வன்கணிக்கும் மேலினைக்கும் போக்கதிகை கல்வி மனம் பொறித்தே முருகா முருகா முருகா. மங்கடிக்கும் தேங்கவனி மங்கடிக்கும் தேங்கவனி முருகா. அக்கணியை இக்கணமே கொழியாமல் கொழியளித்து கொள்வார். மோகன ராகத்தில் அழகாக நம்ம சந்திச்சோம்னா நிறைய ராகங்களை பாடலாம். காலத்தில் கட்டாயம் ஆக கண்டு வந்திருப்பது அற்புதமான ஒரு மாங்கனிக்கும் நன்கதலி. மங்கனிக்கும் வீரனுக்கும் மூங்கனியை கண்டு மனம் முறித்து விட்டு என்பதா நான் கணிந்த நக்கனையை இக்கணமே கொய்யாமல் கொய்தனை கொடுக்கணினால இந்த கனி பற்றிய ஒரே விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு சாயமன முடிய புலன் கண்ணுக்கெல்லாம் நோய்தரப்பு கண்ணிகே 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 கண்ணியே ஒரு பெண்ணத்தை மாதிரி விஷயம் எனக்கு தெரியுது. பள்ளிங்கிற கண்வழியை கணவடிக்க வேண்டுமோ? நான் எப்படி செல்ல வேண்டும்? இப்படியே போனீங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாம். சரி, அப்படியே அது நம்மளுடைய கட்டளையா தானே? நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலாம். எப்படி நோக்கம்? கொஞ்ச நேரம் மூத்தோர் சொல்வார்த்தை முதலளிக்க முன்னிது வர்த்தாலும் பின்னணிக்கும். நான் சொல்றதை கேட்டு உங்க வார்த்தையை கேட்டா வாழ்க்கையில உயிரலாம். என் பேச்சு கேட்டீங்கன்னு இதெல்லாம் அவுத்து போட்டு சும்மா அப்படி காத்தோட்டமா அப்படி போயிட்டு வாங்க. இருக்கிற கருமாறி மகனே உருமாறி செல்ல வேண்டும். உருமாறி சென்று கனகவேங்கை பூங்கொரு மகள் வள்ளியை திருமணம் புரிந்து பிரம்ம முகூர்த்தத்தில் காட்சி தரணும். திருமணத்துக்கு இருப்பீங்களா? பருப்பு இல்லாம சாம்பாரா? நீங்க இல்லா திருமணமா? அதிகாரிகை பூமாலையோட பாமாலை பாடி வருகிறேன் வேலவா. எங்கு சென்றால் புகழ் மலை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆயத்தம் பண்ணுங்க, உங்க புகழ் பாடி வர்றேன். மனிதன் நினைப்பதுண்டு இனி முடிவு அவர் வேலையை பார்த்து சொல்லுவாரு. நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம்.
அவர் போய் அவுத்துட்டு பூரா அவுத்து போட்டுட்டு வேதனை வரமுல்ல அதுக்குதான் இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனென்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனென்று மனிதன் நினைப்பதும் வாழு நினைக்கவில்லை. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். வந்து பிறந்து விட்டோம் பந்தம் வளர்த்து விட்டோம். வந்து பிறந்து விட்டோம் அந்த வளர்த்து விட்டோம். மயக்கமும் அழகு துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழு நினைக்கவில்லை. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்திடும். கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். உன்னை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும். காலில் விளங்கு விட்டோம் வெறும் கடமை என உரைத்தோம். நான்கு விளக்குகளே தினம் நாட்டிய வாழ்கின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழு நினைக்கவில்லை. திரிகின்ற ரங்களிலே நாம் திரைந்து பயணம் செய்தார். திரிகின்றவர்களிலே நாம் இணைந்து பயணம் செய்தால். திரிகின்ற ரங்களிலே நாம் திரைந்து பயணம் செய்தார். மதிய மயங்குகிறார் சிறு மனமும் குழம்புகிறார். மதியம் மயங்குகிறதா, சிறு மனம் தொடங்குகிறதா. முடிக்க எதுவுமில்லை என் குழப்பம் முடிந்ததட. கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுமே பாவம் மனிதனென்று. ஆண்டவன் தரிசனமே வேண்டும் நமது ஆண்டவன் தரிசனமே யார் வேண்டும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடையார் வேண்டும் அனுபவமே. சுடர்மொழியாலே சுடரொழியாலே
தீரமை அடிவார்வே எட்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடியாவே எட்டிடும் அனுபவமே அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அடையாவே எட்டிடும் அனுபவமே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தை சிறப்பான முறையோடு நடந்து கொண்டிருக்கின்ற விழாக்குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிகர்களுக்கும் நாடகத்துக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்க அமைத்த அற்புதமான உள்ளங்கள் சவரா ஒளிபெருக்க நிமிடத்தாருக்கும் அங்கே மணிபுரக்கூடிய அத்தனை அன்புள்ளத்திற்கும் இந்த நாடகத்தின் ஐப்பாளருமான பாசம நம்பு சோதரர் சிரிப்படிகரமான எனது பாசம நம்பு பங்காளி சண்முகராஜ் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கு நாம் வாய்ப்பினை வழங்கி பெற விஷயத்தை அத்தனை அன்புள்ளத்தில் நன்றி கூறிக்கொண்டு என் கூட நடிகர்கள் சக நடிகர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையோடு நடத்தி வணங்குவதற்காக வரிவதற்காக ஒவ்வொரு மனுஷனுக்கு அவசியம் தேவை முதுகெலும்பு. எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு அவசியம் தேவையோ அதை போன்ற நாட்டுக்கு மக்கள் அவசியம் தேவை. இந்த குக்கரை சரி பண்ணது வேற ஒன்று இல்லை. ஆகையால் இந்த பூமியை வர்ணிப்பதற்காக இந்த நாடு இப்பேற்பட்ட நாடு என்பதை கூறுவோம் என்ற காரணத்தை காட்டி எங்க திராவிட பொன்னாடே எங்க திராவிட பொன்னாடே தன்னை வாழும் என்னாடே திராவிட பொன்னாடே தன்னை வாழும் என்னாடே எதிர்த்தை நாடகம் தவறும் வில்வம் விளக்கம் செய்த நாடே எங்க திராவிட பொன்னாடே தன்னை வாழும் என்னாடே
குதிரையை ரொம்ப இழுக்க வேண்டியிருக்கு. மணல் அப்ப கடலுக்குள்ள குதிரை போனா அப்புறம் இழுக்கத்தானே செய்யும். அண்ணே அப்படியா பாடுவோம். இந்த இடத்தை பார்த்து மாத்திர பெருமை இருக்கிற நடத்தோடு இந்த இடங்களை பார்த்த வேலையை அழகான மத்த காட்சியில் இருக்கின்றது. இந்த வண்ணங்களை பார்த்த மாத்திரத்தை இந்த வண்ணங்களை எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் வசனத்தை குறைச்சிக்குவோம். ஏன்னா இப்போ வசனம் பேச ஆரம்பிச்சோம்னா பாட்டும் குறைஞ்சி வேணும். அங்கே நல்லது கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண்பாரிய மறந்தாலும் காணுவதை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண்பாரி மறந்தாலும் காணுவதை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் வல்லவர் போல் வல்ல வல்லையே இங்கு பாருங்க பேரிலே ஊரங்கில் இல்லையே. கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண்பாரி மறைந்தாலும் காணுவதை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் பருவத்தில் இளமேனி பொங்கு ஒரு பக்கத்தில் இன்னிசை முழங்கு. பருவத்தில் இளமேனி பொங்கு ஒரு பக்கத்தில் இன்னிசை முழங்கு. அரங்கேறி நடமாடு மங்கை அரங்கேறி நடமாடு மங்கை அரங்கேறி நடமாடு மங்கை போன இணையத்தில் ஆடுகின்ற கல்லிலே கலையுள்ளும் கல்லோர் இரு கல்வாரி மறந்தாலும் காடுவதை தொண்டா. கல்லிலே கலை வண்ணம் கண்டா சாயக்குடியில கடல் வட்டி போனாலும் போதும் கடல் வட்டி போனாலும் போதும் எந்த கடமையும் ஆசையும் இரு கம்பாடி மறந்தாலும் காணும் அதை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் ஐவரை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகமரத எக்கால் என்பது போலவே இடத்தை பார்க்கும்போது மட்டும் நானும் சொன்னபடி வேறரை புறப்பட்டு இந்த மனத்தை பார்க்க வந்து விட்டேன். மனத்தை பார்க்கும்போது கண்குள்ளா காட்சி. நானும் எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனா இது இடத்த பார்த்து கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. அழகான இடத்த காட்சியில் இருக்கின்றது. அண்ணன் சொன்னது போல விவசாயியை முதல்ல வரவேற்கலாம் என்ற கணத்தோடு கடவுள் என்றும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளின் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி நாமல்ல விவசாயி. முழுமூ
பஞ்சம் இல்லை என்றும் அண்ணன் கோடி நலவு என்னும் உறநாடி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி ஆமா பாத்திருக்கேன். அது முன்னாடி இல்ல இப்ப நடக்குமா? ஐயா இப்ப காசு கீச பிடிச்சிருவாரோ? ஏன்டா என் பாட்ட பண்ணுன்னு. சரி பிடிச்சாலும் பரவாயில்ல, காசு பெருசுல மக்கள் தான் முதல்ல பெருசு. இடத்துல ஆட்கள் நடமாற்றி எதுவும் உண்டா? அருமையான ஒரு ஓசை, ஆலோசை என்று கூவமலை கூவகண்டாலை கோயில்மானி பேரையால் மகரையால் சகுடையால் செங்குடியால் சொல்லக்கூடிய 4 வகையால் உண்டு. இந்த 4 வகை யாத்திரைக்காவது சிறந்த முறையோடு ஆரோடமாடுகின்றால் பெண்மணி இந்த குரலே இனிமை என்று சொன்னால் குரலுக்குரியவள் என் மனைவி எப்படி பார்த்து பார்க்கும்போது இந்த பெண்ணை வர்ணித்து ஆக வேண்டும் என்ற காலகட்டத்தை இந்த பெண்ணுக்கு நாம் கொடுப்போமே, ஆக எப்பந்து அமைப்போமா? ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா, போகோடம் போகோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா. ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா, ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா, போகோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா, போகோடம் போகோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா. ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா. முதல் கட்டமாக விடுபறிக்கு அடுத்து இங்க தங்கங்க இந்த 4 பேர் இந்த 4 பேர் இருந்தா தான் நாங்களுடைய பாட்டெல்லாம் வெளியில கேட்கும். முகந்திரெல்லாம் அதை கழட்டி ஓரத்தில் வச்சுங்க, இல்லைன்னா கொடுங்க நம்ம அடியில வச்சுங்க. ஏறி பாடுமா வரவேற்கலாம். இந்த சோழிந்த காலத்தை மீண்டும் வர்ணிக்கலாம் என்று எல்லாம் தோண்டிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையோடு இந்த இடத்தை மீண்டும் வர்ணிப்பதற்காக அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை நினைத்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார்.
இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை கையில் வைத்து காத்திருந்தார் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாயன் உள்ள நாடு அதில் சொந்தமின்றி பந்தமின்றி தாகவழி நினைவுமின்றி உன்னைகளும் திறந்திருக்கும் ராமநாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே ராமநாடகத்தில் 3 தம்பிகள் உள்ளம் கண்டேனே ராமநாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே இது நாடகமா இது நாடகமா இது இது மாதாவும் நேசங்கள் கொஞ்சம் மனிதரே நான் இது போலவே வந்ததில்லையே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உண்மை வளர்த்தார். தங்கை என்னும் இளையக்கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அதற்கொண்டவனை பிரிந்து கொண்டு கோலம் கொண்டு நிற்பதாய் கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி கண்ணி நீர்மலைய சீடனின் தலையில கண்ணீர் தெரிகின்றது கண்ணன் கொண்டது தம்பிட சிவன் நெஞ்சில் எழுகின்றது கண்ணி நீர்மலைய சீடனின் தலையில கண்ணீர் தெரிகின்றது அண்ணன் கொண்டது தம்பிட சிவன் நெஞ்சில் எழுகின்றது அது பாசமன்றோ இதுவே சமந்தோ அது பாசமன்றோ இதுவே சமந்தோ இது பாசமன்றோ இதுவே சமந்தோ இந்த ராஜாவி ராஜனுக்கு பிள்ளை அல்லவே இந்த ராஜ பாத்திரங்களுடைய அல்லவே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை மறத்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லதா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தார். ஒரு வாரம் என்ன முதல்ல இந்த காவலை கேட்கறாங்களே பறவை விரட்டுறாங்களே இந்த கோழி 2 கோழியுமே தெரியுது யாரும் விரட்ட மாட்டேங்கிறாள் தேடி வரல கோழிகள் காவலுக்கு வந்திருக்கோம்னா சரியா செய்யணும் இல்லையா இப்ப கடமையை செய் பலனை எதிர்பாராது இப்ப நான் பாடுறதுல வாசிக்கிறீங்க பாடல வாசிப்பீங்களா அப்ப காவல் என்ன வேலைக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை கடமையை செய்யணும் நாளைக்கு தேவைப்படுமே ரொம்ப சந்தோஷம் உண்மையான சாப்பாடு உப்பிட்டவரை உள்ளளவு முன்னை அழகான ஒரு சாப்பாடு ஆனா சாப்பிடத்தான் முடியல என்ன செய்வது இரவுல தூக்கம் அளிக்கிற ஒரே மனுஷன் நம்ம வேற யாரும் கிடையாது பகலில் தூங்க முடியுமா ஆனா இந்த சத்தத்தில் தூங்கிடும் வீட்டில் போய் பேரன் எழுப்பினா எப்படின்னா ஏற்றி விட்டுறோம் அது மாதிரி இருக்கின்ற வேலைகளையே இடத்தை பொறுத்து வேணும் காலம் தாப்பதை காட்டி என்பதற்காக இந்த பெண்ணை கணிக்கலாம் ஒரு நாள் நான் கணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையினாலேயே இந்த பெண்ணை மீண்டும் ஒரே ஒருவர் கணித்து விட்டு பிற கதைக்கு செல்வோம்
நான் பாடும் பாடல் நவமாக வேண்டும், நவமாக வேண்டும். கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை, சத்தமில்லாத முத்தங்களை, சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தார் இந்த கண்ணியரை. கடலை கால்களை ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை வீட்டுது, நாளெல்லாம் உன் பாடல்கள் இல்லத்தை வீட்டுது. வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கூடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் உறவுகள். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ எங்க இருக்கு? உமேரே சொல்லு ரோசாப்பூ, காட்டில் ஆடும் தலையாக உன் பாட்டு மட்டும் துணையாக. பாடி பரவசமாய் உனையே பாட்டிட தோணுதையா, பாடி பரவசமாய் உனையே பாட்டிட தோணுதையா. ஆடுமையிலேறியும் ஓடி வருவாயப்பா, உள்ளம் நுருகுதையா முருகா. உன்னடி காஞ்சையிலே பள்ளி கும்மாயத்தாடி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகிறப்பா. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவை தொட்டிலை கட்டி வைத்தேன், இந்த பட்டு தூயிலுடன் உணத்தீரையினை மெல்லனையிட்டு வைத்தேன். நான் யாரோ வந்து தாளாட்டு, இன்னும் யாரோ வந்து சீராட்டு. மேகமே மேகமே பாலிலா தேடுதே, மேகமே மேகமே பாலிலா. மேகமே மேகமே பாலிலா தேடுதே. கண்டா வருவாயா கண்ணம் கேட்கிறான், மாலை மலச்சோலை, மாலை மலச்சோலை பிழையோரோ நடந்தே. கண்ணா கண்ணா நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் நஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும்.
மகள்